சென்னை வந்தடைந்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி. அக்கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடலானது தற்பொழுது சென்னை பெரம்பூரில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அக்கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் பெரம்பூர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் குறுகலான தெரு, மக்கள் கூட்டம் வேற அதிகமா இருக்கு. இப்ப மாயாவதியும் வராங்கன்னா அதை சமாளிக்க அங்க காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க, அங்க செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவா பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில உடலானது தற்போது சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்துல பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவருமான மாயாவதி மறைந்த ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலமாக தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு சற்று முன்னர் வந்தடைந்தார். தொடர்ச்சியாக சாலை மார்க்கமாக பெரம்பூர் பந்தர் கார்டன் நோக்கி செல்லக்கூடிய அவர் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கின் உடலிற்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அவரது குடும்பத்தார் மற்றும் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும் இருக்கிறார். இதன் பிறகாக மீண்டும் சாலை மார்க்கமாக சென்னை விமான நிலையம் வரக்கூடிய அவர் மீண்டும் சிறப்பு விமானம் மூலமாக மதியம் 1:15 மணி அளவில் டெல்லி திரும்ப இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போது ஐனாவரம், பெரம்பூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில, குறிப்பாக இந்த வட சென்னையில இந்த குறிப்பிட்ட சில பகுதிகள் குறுகலான சாலைகளாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதிகளில் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றமும் ஆங்காங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தடுப்பு வேலிகளை அமைத்து வரக்கூடிய மக்கள் மற்றும் தொண்டர்களை மாற்றுப்பாதையில் செல்வதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்து உடலை வாங்க மறுத்து நேற்றைய தினம் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில காத்திருந்தனர். சாலை மறியலிலும் ஈடுபட்டிருந்தனர். ஆனால் நேற்றைய தினம் இந்த மாநகராட்சியின் சார்பில் அதற்கான ஒப்புதல் என்பது அளிக்காத ஒரு சூழல்ல உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் பகுஜன் சமாஜ் கட்சியினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வழக்கு அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதன் தீர்ப்பை பொறுத்தே உடல் நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் என்பது தேர்வு செய்யப்பட இருக்கிறது. இத்தகைய ஒரு பதற்றமான சூழலில் தான் மாயாவதி வருகை என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக தொண்டர்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் நேற்று போல் இன்றைய தினம் இந்த சாலை மறியல் உள்ளிட்ட எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் வழி நெடுங்கிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக புளியந்தோப்பு, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. தாய்மானவன், இந்த படுகொலை சம்பவம் தொடர்பா எக்ஸ் தளத்துல ஒரு பதிவிட்டிருந்தாங்க மாயாவதி. அதனை தொடர்ந்து அவங்க பெருசா இதை பேசி நம்ம பார்க்கல. இன்னைக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அவங்க செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அவங்க தரப்புல இருந்து ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக மாயாவதி அவர்கள் தற்போது சாலை மார்க்கமாக பெரம்பூரை நோக்கி பயணம் மேற்கொண்டு வருகிறார். பெரம்பூரை நோக்கி செல்வதற்கு குறைந்தது ஒரு 30 முதல் 40 நிமிடம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் 10:40 அல்லது 10:50 என்ற அளவுல அவர் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த பந்தர்கார்ட் பகுதியை நோக்கி சென்றடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகாக ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்பத்தினர் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா நேற்றைய தினம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உயிரிழப்பிற்கு கண்டனங்களை பதிவு செய்ததுடன் கொலை குற்றவாளிகளை முறையாக கைது செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் அவருடைய அந்த எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் மாயாவதியுடைய வருகை என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை ஒப்படைப்பதில் பல்வேறு கட்டங்களாக போராட்டங்கள் என்பது நடந்த வண்ணம் இருந்தது. குறிப்பா ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்திலேயே 600க்கும் மேற்பட்டோர் நேற்று தினம் கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். வெளியில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், அதே போல் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்வதற்கான அனுமதி வேண்டியும்
600க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல்ல திடீரென ஈடுபட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழல் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் அது போன்ற எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் கடுமையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வழி நெடுகிலும் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சாலை மார்க்கமாக வரக்கூடிய மாயாவதி அவர்களுக்கு முழுவதுமாக காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. பல்வேறு பகுதிகளில் தடுப்பு வேலிகளை வைத்து வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயங்குவதற்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாதைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில தான் மாயாவதி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி செய்தியாளர்களை சந்திக்கும் பட்சத்தில் அவர் இந்த படுகொலை சம்பந்தமாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக உரிய பாதுகாப்பினை அளிக்க வேண்டும், அது மட்டுமின்றி ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தை நல்லடக்கம் செய்வதற்கான அனுமதியும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில் தான் மதியம் 12 மணிக்கு மேலாக அந்த இடம் தேர்வு சம்பந்தமாக நீதிமன்றத்தில் அந்த வழக்கு என்பது மீண்டும் விசாரணைக்கு வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னை வந்தடைந்தார் மாயாவதி. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு தற்பொழுது பெரம்பூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களையும் செய்தியாளர் தாய்மானவன் வழங்க நாம் கேட்டோம்.